Hi everyone, 11th standard chemistry की important question பார்க்க போறோம். 2 mark 3 mark 5 mark 11th standard இருந்தீங்கன்னா subscribe பண்ணலாம் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எல்லாத்துக்கும் ஆதரிங்க. நான் இருக்கிறதுலே கம்மி பண்ணி கொடுத்திருக்க கெமிஸ்ட்ரினாலே உங்களுக்கு ஒரு பயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, கம்மி பண்ணினா இது மட்டும் படிச்சா போதுமானா படிச்சா போதும். தைரியமா ஆனுவல் எக்ஸாம் கூட இது படிச்சா போதும். பப்ளிக் இல்லன்னு சொல்லி அலட்சியமா இருக்க வேண்டாம், படிங்க. யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா 26 27 இந்த क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ட். 30 38 42 5 மார்க். இந்த 30 38 42 டைரக்ட்டா 5 மார்க்ல ஏதோ ஒன்னு கண்டிப்பா கேட்றுவாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒரு क्वेश्चन இருக்கு. அது கன்ஃபார்மா கேட்பாங்க. சோ இருந்தாலும் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இது வந்து 5 மார்க் டேபிள் நம்பர் 5.5 ன்னு இருக்கும். தமிழ் மீடியம்க்குனா டேபிள் நம்பர் சொல்லிருக்கேன். லித்தியம் வந்து அதர் எலிமெண்ட் கூட கம்பேரிசன் பண்ற மாதிரி. டேபிள் நம்பர் 5.11 பெர்லியம் வந்து அதர் எலிமெண்ட் கூட கம்பேரிசன் பண்றது 5 மார்க். யூசஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட், யூஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் இது எல்லாமே பாத்துக்கோங்க. பிரிப்பரேஷன் ஆஃப் குயிக் லைம் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். யூனிட் 9 வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இந்த क्वेश्चन 33 34 மட்டும் 5 மார்க், மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க். சோ 9.5.1 லிமிட்டேஷன் ஆஃப் ஹென்றி லா. 9.9 வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறது ஒரு 4 லைன் எழுதணும். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு 5 மார்க்ல கேட்பாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் 9.10 பேராகிராஃப் நம்பர் தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் 5 மார்க். இது போதும் இந்த லெசனில், வேறு எதுவும் பெருசாக பார்க்க வேணாம். யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய யூனிட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஜான்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் O2 மாலிக்யூல், N2 மாலிக்யூல், இந்த மாலிக்யூல் டயக்ராம் MO டயக்ராம் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 35 36 38லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஃபஜான்ஸ் ரூல் நல்லா பார்த்துக்க, மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு பார்த்துக்க. ஆக்டேட் ரூலில் என்ன பேஜ் நம்பர் 69 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. ஸோ அது போக இன்னொரு கொஸ்டின் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். MOT சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MOT. ஸோ அப்படின்னா என்னென்னா MO மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அது பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் 5 மார்க். என்னன்னா மாலிகுலர் மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் முக்கியத்துவங்கள் சாலின் ஃபியூச்சர்ஸ் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது யூனிட் 13ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இவ்வளவு தான், 4மே 5 மார்க்கு, 31 மட்டும் ஐயூ பேக் நேம் பார்த்துக்க. யூனிட் 13 பெரிய யூனிட் இல்லையா, அதனால் உங்களுக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் படிக்காமல் போயிடாதீங்க, 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 5 பாயிண்ட் 5 ஹெட்டிங் படித்தா போதும். வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ஃபீடால் கேப்டில் என்ன ஃபீடாகிராஃப்ட்டும் பார்க்க வேண்டாம், ஒரு ஃபீடால் கேப்ட் பார்த்தா போது. பிரிட்ஜ் ரிடக்ஷன் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். யூனிட் 14 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். 38 47 46 மட்டும் 5 மார்க்கு. ஒரு கொஸ்டின் இருக்கும் நேமிங் ரியாக்ஷன் 3 சேர்ந்த மாதிரி கொஸ்டின் போன வருஷம் அதுதான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ட போகிறாங்க. 50வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன் வரும். ஸோ அடுத்து E2 ரியாக்ஷன், E1 ரியாக்ஷன். நான் வந்து புக்கில் கசகசன்னு ரியாக்ஷன் இருக்குது, நான் எதுவுமே கொடுக்கல. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ புக்கில் வந்து நிறைய நேமிங் ரியாக்ஷனுக்கு வரும். ஆனால் நீங்கள் இது படிச்சினாலே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸில். சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. யூனிட் 13 14 கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு யூனிட் 9 10 5 13 14 எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே வந்துடும். 11th ஸ்டாண்டர்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.